அமலாக்கத்துறை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லா ப்ரூஃப்மே வெரிஃபை ஆயிடுச்சு ஹைகோர்ட்ல. அவங்களே அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. இனிமே திமுக அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவாங்க. ஆனா முன்னாள் திமுக அமைச்சர் கே நேரு அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லைங்களா? வளர்த்த கடா நெஞ்சில பாஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. தமிழக அரசிடம் இடி ஒரு அனுமதியை கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்புது. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்க வேண்டும், கே நேரு அவர்களை விசாரிக்க வேண்டும், இந்த மாதிரியான அனுமதி கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கு. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த கடிதத்திற்கு ஆளுநர் அவர்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அனுமதி அவர் கொடுக்க மறுக்கிறார். ஆகவே திமுகவும் பாஜகவும் ஒரு இணக்கமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதற்கு உங்களோட பதில் என்ன? என்னோட தெளிவான பதில் என்ன, ஆமாம், ரெண்டு கட்சியுமே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. பட் தாவேகாவும் பாஜகவும் கிடையாது, தாவேகாவும் திமுகவும் தான். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட், இந்த தற்காலிக கவர்மெண்டோட தற்காலிக சீஃப் மினிஸ்டர் அவர்கள் தன்னோட 4 காலில் ஒரு கால் திமுக கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். யாருக்கு தெரியும், ஒரு வேளை இந்த 5 வருஷம் ஓட்டிட்டாருன்னா 5 வருஷமும் திமுக எதிராக ஒரு நடவடிக்கை கூட அவர் எடுக்க மாட்டார். நீங்கள் கேட்டீங்க ஏன் ஆளுநர் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ சிட்டிங்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அமலாக்கத்துறையோ சென்ட்ரல் ஏஜென்சி ஏதோ அது ஒரு மனு கொடுத்தாங்கன்னா அது ஆளுநர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு மத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆளுநர் அவர்கள் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். பட் இப்போ கவர்மெண்ட் யாரோடது? தாவேகா. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாரு. திமுகவை எதிர்த்த தாவேகாவோட கவர்மெண்ட். ஸோ நீங்க ஏன் முன்னாள் அமைச்சர் மேல கேஸ் போடுறதுக்காக ஆளுநர் எதுக்காக நீங்க போய் முதல்ல கேள்வி கேட்குறீங்க? திமுக என்ன விஷயம் சொன்னாங்க, மாநில சுயாட்சி வேணும், முடிவுகளை நாங்கள் சொந்தமாக எடுக்கணும்னு சொல்லி தான் போராடினாங்க. உங்களோட சித்தாந்தமும் கிட்டத்தட்ட திமுகவோட சித்தாந்தம் தான். அவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, அது மக்களுக்கும் தெரியும். நீங்கள் ஏன் ஆள்நட்ட போயிட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க? நீங்கள் பாட்டுக்கு செந்தில் பாலாஜி மேலே ஓகேன்னு பர்மிஷன் கொடுக்க வேண்டியதானே? சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறேன். அமலாக்கத்துறை யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காம எதுக்காக ஆளுநர் ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க? ஸோ யாரை காப்பாற்றுறீங்க இல்லை யாரை முட்டாளாக்குறீங்க? மக்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் திமுக காலத்தோடய அழிஞ்சு போயிடுச்சு. இது இன்டர்நெட் காலம். மக்கள் எல்லா விஷயத்தையுமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. நம்ம ஃபோன் எடுத்து ஒரு 2 விஷயத்தை தட்டணும்னு வைங்களேன், அதில் எது உண்மை எது போயின்னு 2 நிமிஷத்தில் வந்துட போகுது. அதனால மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற இந்த தாவேகா அரசாங்கத்தோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பரப்போற எலெக்ஷன்லாம் அவங்க பதில் சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் சட்டத்தை ஏமாத்தினாங்கன்னா அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கவிழுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இதே மாதிரி ஒரு பேட்டியில் நாங்கள் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், 2 பேரும் கொடுத்த ஆழமான தீர்ப்பை இந்த திமுக அரசாங்கம் வேணும்னே தன்னோட அதிகார துஷ்பிரயோகத்தை வச்சு தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திருப்பரங்குன்ற வழக்கில் நீங்க பாத்தீங்க. ஸோ அதனால இந்த அரசாங்கம் வீழ்ந்துருச்சு. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நிற்கிற யாருமே மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. ஆனால் முன்னாள் திமுக அமைச்சர் கே நேரு அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதாவது வளர்த்த கடா நெஞ்சில பாஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது அருண் எப்பேற்பட்ட ஆஃபீஸர்னு நம்ம பேருடைய சொல்கிறேன். ஏன்னா அவர் பண்ணின விஷயங்கள் எல்லாமே உயர்நீதிமன்றமே அவர் நேரடியாகவே தலையிட்டு தட்டி கேட்டிருக்கிறாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் எவ்வளோ விஷயங்களில் சரியாக நடந்து கொள்ளவில்லைங்கிறத நான் இல்லை, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நேரடியாகவே கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை, தன்னோட கை சுத்தம் இல்லாத ஒரு மனுஷனை எடுத்துகிட்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டு வச்சுருந்தாங்க. அவர் யாரோட டீம்னு தாவேகாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவரை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார வச்சதுனால மக்களுக்கு என்ன சந்தேகம்னா, திமுக சொல்லி தான் அருண் ஐபிஎஸ் அவர்களை தாவேகா லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதாவது இது உள்ள வெளியாட்ட மாதிரி. இப்போ அமலாக்கத்துறை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லா ப்ரூஃப்மே வெரிஃபை ஆயிடுச்சு ஹைகோர்ட்ல. அவங்களே அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அதனால இவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த விஷயம் கிடப்பில் தான் போடப்படுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது இதில் தாவேகா வந்துருச்சு, இனிமேல் திமுக அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவாங்க, அவங்களால இழந்த பணங்கள் தமிழ்நாடு கஜனாவுக்கு திரும்ப வருங்கிற மக்களோட நினைப்புகளை சுத்தமாக டெலீட் பண்ணிருங்க. அது எதுவுமே நடக்காது. ஏன்னா இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா நம்ம கண்ணு முன்னாடி சண்டை போட்டுப்பாங்களே தவிர இவங்களோட தொண்டர்கள் மேபி சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ் மேபி. பட் ஆனால் இவங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. நேருக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும்னு நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிறீங்க திமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
திமுக என்ன சொல்லுதுன்னா தாவேகா பாஜக தான் கூட்டணியில் இருக்கிறாங்க, இவர் போய் மோடி அவர்களை சந்திக்கிறாரு, தேசிய கீதம் வந்து இங்கே பாடப்படுது, சட்டமன்றத்தில் பாடப்படுது. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடி அவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இன்னொன்று பாஜகவின் பி டீம் தாவேகா அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி? அதாவது இது விஜய் அவர்களோட ஒரு ஸ்மார்ட் மூவ்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அரசியல் தெரியாதுன்னெலாம் நம்ம சொன்னதெல்லாம் அந்த காலம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ அப்படி நம்ம சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஒட்டுமொத்த எதிரி யாரு? திமுகன்னு சொல்லுவார். என்ன கேளுங்க திமுகன்னு சொல்லுவார். என்னப்பா நாட்டில் மழை பெய்யல, அதுக்கும் திமுக தாங்க காரணம்னு சொல்லுவார். எல்லாத்துக்குமே திமுகன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அப்படியே ஒரு பெரிய யூட்டன் அடிச்சு பாஜக பக்கம் திரும்புறாரு. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை, நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் தான். அவங்க வந்து திமுகவோட கூட்டணியினால தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டணியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இது மக்களுக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம அடிச்சு ஆடுறதுக்கு ஒரு ஆப்பனண்ட் தேவை இல்லையா? அதனால மத்திய பாஜகவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தாவேகா ஒரு பக்கம். திமுக என்ன சொல்றாங்க? தாவேகாவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு திமுக சொல்ல, தாவேகா என்ன சொல்லுது? திமுகவும் பாஜகவும் வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. பாஜகங்கிற கட்சி என்னைக்குமே மக்கள் பக்கம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் தெளிவான கூட்டணியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மக்களும் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தாவேகா வந்து திமுகவுடைய தயவால தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. திமுகவோட கொள்கைகளை தான் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் இவங்க வந்து புறக்கணிக்க போறதும் இல்லை, புறக்கணிக்கவும் இல்லை. திமுக எதிரான நடவடிக்கைகள் இவங்க எடுக்க போறதும் கிடையாது. திமுகவுடைய 2.0 வெர்ஷன் தான் தாவேகா அப்படிங்கிறத நான் அழுத்த திருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். திமுக ஆட்சியில் இருந்தபோது கொடுக்கப்பட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி, சதுப்பு நிலம், ராம்சார் சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அனுமதியை தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த அனுமதி வந்து சுற்றுச்சூழல் கொடுத்த அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டு இருக்கிறது. இதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ரொம்ப ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கிறாங்க. என்னன்னா விஜய் அவர்கள் வந்து வந்தார், கோட்டு சூட்டு போட்டார், காரை செல்ஃப் டிரைவிங் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் துண்டை போட்டதை எடுத்தாருன்னு சொன்னார். பட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் சேரையே எடுத்துட்டு ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போயிட்டாரு. ஏன்னா நீங்கள் வந்து துண்டு போட்டு எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, நான் சேரையை தூக்கிட்டு புது சேர் போகிறேன்டான்னு மாறிட்டாரு. ஸோ தமிழ்நாட்டில் 2 முக்கியமான விஷயங்கள், நம்ம நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு சந்திச்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இணையதள இளைஞர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து லஞ்ச் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாரா, சட்னி வச்சாராங்கிறதா வந்து ஒரே கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸுடைய நாலேஜுக்காக நான் வந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 2 மிகப்பெரிய விஷயம் இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நடந்திருக்கு. ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும், இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப வேதனைப்படணும். என்னன்னா மேட்டூர் அணையில் வந்து தண்ணி திறக்கல. இது பல கோடி குடும்பங்களை நேரடியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது விவசாயமே ஒரு கேள்விக்குறியாகிற அளவுக்கு ஆகிடும். நம்மளுடைய உணவுடைய பற்றாக்குறை ஜாஸ்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடிப்படையாக சாப்பிட்ற ஒருவேளை சாப்பாட்டோட விலை பல மடங்கு உயர்ந்துடும். இதில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கையை கட்டி போட்ட மாதிரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிறத நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் வந்து பாராட்டவும் விரும்புகிறேன். என்னன்னா இந்த திமுக காரனுங்க, இவங்க கூட்டணிக்காரங்க சென்னை மக்களை பயங்கரமாக சீட் பண்ணி கிட்டத்தட்ட, அதாவது நமக்கு நல்லா தெரியும், நீங்களும் சென்னைக்காரர் தான், டிசம்பர் மாதத்தில் மழை வர்றப்போ சென்னை மக்கள் எப்படியெல்லாம் தத்தளிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை ஓரளவுக்கு நம்மளை பாதுகாக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலங்கள், ராம்சார் சதுப்பு நிலங்களை வந்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் வந்து ஒரு 100 ராம்சார் சதுப்பு நிலங்கள் தான் இருக்குது. ராம்சார்னா என்னன்னா உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கு ஒரு உகந்த ஒரு இடமா வந்து கண்டுபிடிச்சு அறிவிப்பாங்க. அதுதான், அதில் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் வேணாம். அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் சென்னையில் வந்து அது ஒரு ஸ்பாஞ்சுன்னு சொல்லலாம். நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏகப்பட்ட மழை கொட்டி தீத்தாலும் அங்கே வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் பாருங்களேன், அந்த பள்ளிக்கரணை சைடு தண்ணி கடலுக்கு போகாது, அந்த சதுப்பு நிலங்கள் தான் உறிஞ்சி வச்சுக்கும் மழைக்காலங்களில் கூட. அதனால தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொன்னாங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பில்டிங்கும் கட்டிடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சென்னையோட மக்களுடைய வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம தன்னோட லாப நோக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த திமுக கவர்மெண்ட்டு அப்படிதான் முடிவெடுப்பாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிரிகேட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய, நீங்கள் அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பிரிகேட்ஸ் நிறுவனத்துக்கு வந்து 1200 குடியிருப்புகள் வழங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய லேண்டை வந்து தனியாக ஒதுக்கி அங்கே வீடு கட்டிக்க சொல்லி பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. அந்த அப்ரூவல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர்ஸ்.
அவங்கெல்லாம் இனிமே வந்து வரிசையா விசாரணைக்கு வருவாங்க. ஒரு வேளை தாவேக்காக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்க விசாரிச்சுதான் ஆகணும். ஏன் சொல்றேன்னா, நம்ம ரமணா படத்துல பார்த்த மாதிரி ஒரு சதுப்பு நிலம் பக்கத்துல வந்து ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் வந்து அது இடிஞ்சு விழுந்து ஒரு அந்த பகுதியே வந்து ஒரு நாசமாயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இப்ப சமீபத்துல ஏற்படுத்தியிருந்தாங்க. மக்களுடைய தனிப்பட்ட போராட்டத்தினாலையும், எந்த கவர்மெண்ட் என்டிட்டி கிடையாது, மக்களோட தனிப்பட்ட போராட்டத்தினாலையும் உயர்நீதிமன்றத்தோட கரிசனத்தினாலையும் இந்த திட்டம் வந்து ரத்து பண்ணப்பட்டுருச்சுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த தாவேகா ஆட்சியில. அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது இந்த திமுக காரங்க தான். திமுகல உங்களுக்கு நல்லாவே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு அமைச்சர், லேண்டை வாங்குறதுக்கு ஒரு அமைச்சர், விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு வேலை செய்யறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த மாதிரி பலர் சேர்ந்து, ஏன்னா அந்த விஷயம் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறதுனால அந்த பேரை நான் குறிப்பிட விரும்பல. சிஎம்டியை சுத்தி நடந்த இந்த மிகப்பெரிய ஊழல்னால பள்ளிக்கரணையை சுத்தி இருக்கிற பல லட்சம் குடும்பங்கள் வந்து எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துருச்சுன்னா, என்ஜிடியில் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல வந்து இவங்க பெர்மிஷனே இல்லாம பில்டிங் கட்டவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிபி ஜிபி எல்லாருமே மாறினதுக்கு அப்புறம் வந்து உடனடியாக இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் தலையிட்டு, உயர்நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த விஷயத்தை உடனடியாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுனே சொல்லலாம். ஏன்னா அது ஒரு வேளை நடந்துருச்சுன்னா இந்த டிசம்பர் மாதம் இந்த சென்னையே ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த தனிநபர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய தனிநபர்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த விஷயம் இப்படியே நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா இதில் பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் கைமாறுதல் நடக்குங்கிறதுனால இதை மறுபடியும் நிரந்தரமாக நம்ம தடுக்கணும்னா இதுக்கு பின்னாடி நடைபெற்ற பேரங்கள் என்ன, எந்தெந்த அமைச்சர்கள் ஈடுபட்டாங்க, எந்தெந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னு கண்டுபிடிச்சு தண்டிக்கப்பட்டால் ஒழிய சென்னை மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சென்னை மக்களுக்கு இப்போ தற்காலிகமான ஒரு நிம்மதி கிடைச்சிருக்குங்கிறதுலையும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.